இம்ஜா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா அப்படின்றது உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஓய்வூதிய இயக்குநரகத்தை தமிழ்நாடு அரசு மூடியுள்ளது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2003 வாஜ்பாய் ஆட்சியில் திமுகவும் அங்கம் வகித்த வாஜ்பாய் ஆட்சியில், அது முக்கியமாக சொல்லணும், இந்தியா முழுவதும் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்துடுறான், வேலைக்கு சேர்ந்து 30 வருஷம் பொறுத்து ரிட்டையர் ஆகிறான், 58 வயசுலேயோ 60 வயசுலையோனா ரிட்டையர் ஆன பிறகு அவன் கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பாதி சம்பளம் அவனுக்கு பென்ஷனாக லைஃப் லாங் வரும். அவன் செத்தான்னா அதில் முக்கால் பங்கு அவன் பொண்டாட்டிக்கு வரும். இதுதான் வந்து பழைய பென்ஷன் ஸ்கிட்டம்னா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஆனால் அது என்ன ஆகிடுச்சு, 2003லேயே இப்போ இன்னும் மோசமாக இருக்குது. அதாவது இந்த நிதிச்சுமை என்பது வந்து ஓய்வூதியதாரர்களுக்காக பணம், அந்த அவங்களோட இறந்து போன பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுன்றது, அதுக்கான அரசுக்கான செலவு என்பது பெரிய அளவில் வந்துருச்சு. நிதிச்சுமை சில பேர் வந்து கேட்டால் வினோதமாக இருக்கும். அதாவது அவங்க வேலை செஞ்ச காலத்தை விட ஓய்வூதியம் வாங்கின காலம் அதிகமாக இருக்கும். அவன் 30 வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பான். அவன் செத்த பிறகு அவன் 35 வருஷம் ஓய்வூதியம் வாங்கியிருப்பான். அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவிக்கு ஒரு 30 வருஷம் போயிருக்கும். இந்த மாதிரி வந்து 60 வருஷம் ஓய்வூதியம் வாங்கினதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சில கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது ஒயிட் எலிஃபண்ட்னுவாங்க, வெள்ளை யானை மாதிரி இது வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம சர்வதேச இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி போன்றவை இதை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா உங்களுக்கு வந்து நிதி கடன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் வாஜ்பாய் பீரியடில், திமுகவும் அங்கம் வகித்த வாஜ்பாய் பீரியடில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஓய்வூதிய திட்டம்னு கொண்டு வராங்க. அது என்னென்னா கான்ட்ரிபியூட்டரி ஃபண்டு. நீங்கள் ஒரு அமௌண்ட்டு போடுவீங்க, அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டு போடும், அதை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். இதில் ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ன்றதில் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே 20 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணிச்சு, 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. 530 தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் பெரிய குழுவெல்லாம் போட்டாங்க. டிஆர் பாலு தலைமையில், டிஆர் பாலு, கனிமொழி, பிடிஆர், நிதியமைச்சர் அந்த பிடிஆர், இவங்கெல்லாம் கலந்து பேசியது. இவங்க போட்ட கமிட்டி தான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படணும் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் முதல்ல நிதியமைச்சராக 3 தடவை இருந்த பிடிஆர் அசம்பிளியில் அது கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு கையை விரிச்சார். திமுக அரசு செஞ்ச முதல் பச்சை துரோகம் அதுதான். அதாவது இதை செஞ்சவர் பிடிஆர், அவர் அந்த கமிட்டியில் இருக்கார், டிராஃப்டிங் கமிட்டி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கார், தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிப்பதற்கான அந்த கமிட்டியில் இருக்கார், விஷயம் தெரிஞ்சவர் அவர். டிஆர் பாலு எத்தனையோ வருஷம், 2003 பழைய ஓய்வூதிய திட்டத்தை வாஜ்பாய் அரசு ரத்து செஞ்சப்போ மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ மந்திரியாக இருந்தவர் டிஆர் பாலு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ 2 பேருக்குமே இது நல்லா தெரியும். ஒருத்தர் அனுபவசாலி, இன்னொருத்தர் படித்தவர். இவங்க 2 பேரும் தெரிஞ்சு தான் அவங்க 2 பேரும் இடம்பெற்ற கமிட்டி தான் இந்த வாக்குறுதியை கொடுக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அது முடியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறாரு பிடிஆர். அப்போ இருந்தே பிரச்சனை பற்றிக்கிட்டு வருது. இது தொடர்ந்து இந்த பிரச்சனை பெருசானோன்னா, தங்கந்தரசு நிதி அமைச்சர் ஆனோன்னா அவர் என்ன பண்ணார், இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழவழான்னு இல்லை அது வந்து நாங்கள் ரத்துன்னு சொல்லலை, அது குறித்து ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி போடுவோம், வழக்கமாக பூசி மழுகிற மாதிரி சொன்னார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ராம்தாஸோட அறிக்கை பார்த்துருப்பீங்க. டாக்டர் ராம்தாஸ் அவர் தான் முதல்ல நேற்று இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த பென்ஷனுக்கான ஒரு டைரக்டரேட் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் படிங்களேன். அந்த முதல்ல பேரா படிச்சிங்கனாலே நம்முடைய நேயர்களுக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியும். தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம், அரசு தகவல் தொகுப்பு விவர மையம், சிறு சேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதவிகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்குத்துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. அதான் இது வந்து நிரந்தரமா ஓய்வூதியம், அந்த கடைசி பேராவை படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், நம்முடைய நேயர்களுக்கு வசதியா இருக்கும். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததற்கு முதன்மை காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். ஆனால் இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எண்ணன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்று கொன்ற மகற்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு பொருள் என்ன என்பதை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு கற்பிப்பார்கள், இது உறுதி. அதாவது நிரந்தரமா மூடிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது, நம்ம கடந்த வாரம் பேசணும். அரசு ஊழியர் சங்கம் அவங்களோட மாநாட்டில்
நாங்கள் போராடும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவராகவே வந்து எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை அத்தனை நிறைவேற்றுவோம் என்று ஆட்சிக்கு வந்து ஒரு முறை கூட அவர் எங்களை சந்திக்கவில்லை. மாறாக சில நாட்களுக்கு முன்பு, அந்த அறிக்கை வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு, பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் நிதி ஆதாரம் தேவைப்படாத மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அவர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் எங்களை வந்து முதலமைச்சர் சந்திப்பார் என்றால் 26 அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிக்க தயாராக இருக்கிறோம்னு பேசியிருந்தாங்க. நம்ம கூட இதை பற்றி பேசணும். அந்த மாநாட்டில் அவங்க இன்னொரு விஷயத்தையும் அந்த பெரிய அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இந்த அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க, அரசு ஒரு அமௌண்ட்டை போடுது. இந்த பணத்தை வந்து முறையாக முதலீடு செய்ய வேண்டிய இடத்தில் முதலீடு செய்யவில்லை, இந்த பணம் வேற எங்கோ போகிறது என்று அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இது இன்னும் ஆபத்தானது. அதாவது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்படி ஊழியர்களிடமிருந்து பிடிக்கக்கூடிய தொகையும் அரசாங்கம் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சு அதை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதுவும் இல்லை, அந்த பணம் வேற எங்கோ திருப்பி விடப்படுகிறது அப்படின்னு ஒரு ஐயப்பாடை கிளப்பியிருந்தாங்க. அதுக்கு அரசு தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரல. இதையும் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இந்த பேக்ரவுண்டில் இந்த இயக்குநரகத்தையும் மூடுறாங்கன்னும் போது நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரந்தரமாக கொண்டு வர போகிறது கிடையாது, அதை ஊற்றி மூடிட்டாங்க. பச்சையாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்குது திமுக அரசு. அந்த அந்த வாக்குறுதியை இனி நிறைவேற்றவே முடியாதுன்ற அளவுக்கு அந்த இயக்குநரகத்தையே மூடிட்டாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறதில்ல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரப்போகிறதில்ல. 2வது முக்கியமான விஷயம், கடந்த வாரம் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில், முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம் 26லன்னு கொடுத்த அறிக்கையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நியூ பென்ஷன் ஸ்கீமுக்காக எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து பிடிக்கிற பணம் ப்ளஸ் கவர்மெண்ட் போடுற பணம், இது ரெண்டையுமே எங்கே முதலீடு செய்யுமோ அங்கே முதலீடு செய்யாமல் அந்த பணம் வேற எங்கோ போகிறதுன்னு ஒரு ஐயப்பாட்டை எழுப்பியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம். ஆக இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் மிகப்பெரியது ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை, துரோகத்தை செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் இதில் ரொம்ப தெளிவாக, உண்மையிலேயே நாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாராட்ட வேண்டும். அவர் உங்கள் கட்சியுடைய மற்ற கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு இஷ்யூவை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து ஒரு பெரிய ஒரு நல்ல காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டிடிவி தினகரன் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மற்ற கட்சிகள் யாரும் திமுக கிட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ, விசிகாவோ, மதிமுகவோ, காங்கிரஸோ கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சாயங்காலம் 5:30 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கி 18ஆம் தேதி இவங்க கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக போராடுறதா சொல்லிக் கொள்ளுகிற மார்க்சிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டும் கூட வாயை திறக்கல. எந்த அளவுக்கு இவர்கள் திமுகவோட சொன்னால் கோபப்படுவார்கள், திமுகவின் தொங்கு சதைகளாக மாறி போயிருக்கிறார்கள் இந்த 2 கம்யூனிஸ்டுகளும், விசிகாவும் மதிமுகவும் காங்கிரஸும் என்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி. இந்த அரசு ஊழியர்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த துரோகத்துக்கு இந்த கூட்டணி கட்சிகள் என்று பேசாமடந்தையாக இருந்து துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. கொடுத்த வாக்குறுதி பெரிய வாக்குறுதி, பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், பலருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சே ஒரு பொய்யை மக்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கு வாக்குகளை வாங்குவதற்காக திமுக செஞ்சதுன்றதுக்கு உதாரணம் மறுபடியும் சொல்கிறேன், பழைய பென்ஷன் ஸ்கீமை 21 வருஷத்துக்கு முன்னால் வாஜ்பாய் அரசு ஒழித்த போது அதில் அங்கம் வகித்தது திமுக. அப்பொழுது அதில் மந்திரியாக இருந்த ஒரு டிஆர் பாலு, அவர் தலைமையில் தான் டிராஃப்டிங் கமிட்டி, புரியுதா, அதில் உறுப்பினராக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆலோசனை சொன்னவர், படித்தவர், பண்பாளர், விஷயம் அறிந்தவர் என்று கருதப்படுகிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனால் ஆட்சிக்கு வந்த 3வது மாதமே அசம்பிளியில் சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லைன்னு. இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? இன்றைக்கி அது ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்திருக்கு. 3.5 வருஷத்தில் அந்த இயக்குநரகத்தையும் மூடிட்டோம். டாக்டர் ராமதாஸ் ஒருத்தர் தான் இதோட சீரியஸ்னஸை புரிஞ்சு பேசியிருக்கார். எத்தனை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களோட குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது. இந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் நிர்வாகத்தில் இல்லை. இப்போ புது கட்சி விஜய் கட்சியில் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிர்வாகம் கிடையாது. நீங்கள் 75 வருஷம் கட்சி நடத்துகிறீங்க, 24 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, 6-7 டேர்மில் மாறி இருந்திருக்கீங்க, சென்ட்ரல்லையும் இருந்திருக்கீங்க, ஸ்டேட்லேயும் இருந்திருக்கீங்க. இதில் ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கீமை ஒழிக்கும் போது மத்திய அரசில் மறுபடியும் சொல்கிறோம் அங்கம் வகித்தது திமுக அங்கம் வகித்த அரசு தான் இதை நீக்குச்சு.
எப்படி நீட்டுக்கு வந்து மன்மோகன் சிங் அரசில் பவரில் இருக்கும்போது அதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லா விதமான வேஷங்களையும் தரித்து கொண்டு நீட்டுக்கு வந்து மக்கள் நீட்டால் தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களோ அதே தான் இந்த பழைய பென்ஷன் திட்டத்துக்கும். அரசு ஊழியர்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ராமதாஸ் தான் பேசியிருக்காரு. ஊழியர் சங்கங்கள், தொழிற்சங்கங்களால் கட்டமைக்கப்பட்ட இடதுசாரிகள் கூட இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலை. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அரசு ஊழியர்களின் கோபம் இதன் மூலம் நிச்சயமாக வந்து இவங்க மேலே, மாநில அரசின் மேலே, திமுக அரசு மேலே அதிகரிக்கத்தான் செய்யும். இந்த தகவலை இப்போ வந்து ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா நம்ம வெளியில் கூட வந்திருக்காது இது. ஆகவே இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய செயற்பாடுகள் பாராட்டுக்குரியவைன்னு தான் நான் பார்க்கிறேன். டிடிவி தினகரனும் இது சம்பந்தமாக அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த செயலும் பாராட்டுக்குரியது. மக்களுக்காக பேச வேண்டிய இடதுசாரிகளும் விசிகாவும் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக கனத்த மௌனத்தை கடைபிடித்து கொண்டு திமுக அரசின் பாவங்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமா வந்து திமுக அரசு செய்யக்கூடிய பாவங்களுக்கு இந்த இவர்கள் கூட்டணி கட்சிகள் சிலுவையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை அதெல்லாம் கொடுத்த சமயத்தில், தேர்தலுக்கு முன்பாக இது மாதிரி நிறைய வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்குது. நானே கண் கூட பார்த்தது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஒரு இடத்துல, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம், ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னா. அது முடியல. மகளிர் உதவித்தொகை அது பிறகு வந்தோடனே தகுதி வாய்ந்த பாதி பேர் கிடைக்கல. எல்லாருக்கும் பாதி பேர் கிடைச்சுன்றாங்க, பாதி பேர் கிடைக்கல. இல்ல நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் கொடுத்தாங்களா, இல்ல அவங்க வந்த பிறகுதான் நடைமுறையில் சாத்தியம் இல்லை? இல்ல, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் நான் சொன்னேன். புதுசா கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தன், அனுபவம் இல்லாத ஒருத்தன், அவன் கொடுத்தானா இதை மன்னிச்சிடலாம். நம்ம தெரியாதுங்க, அவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதுங்க. இவங்க எவ்வளவு நாள் நிர்வாகத்தில் இருக்காங்க? நல்லா கவனிங்க. 24 வருஷம் இவங்க நிர்வாகத்தில் இருக்காங்கன்னா, அந்த 24 வருஷன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 1967 ஆட்சிக்கு வராங்க, 67லேருந்து 76 வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அந்த 10 ஆண்டுகளில் இந்தியா எத்தகைய பொருளாதார சூழலை சந்திச்சதுன்ற அனுபவ அறிவு திமுகவுக்கு உண்டு, நிர்வாக அறிவு உண்டு. 89, 91 அடுத்த 10 ஆண்டுகள் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு அந்த அறிவு உண்டு. அப்புறம் 96, 2001 புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு பிறகு நாடு இருந்த நிலைமை எப்படின்றது. அப்புறம் 2006, 11 ஸோ 4 வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு தசாப்தங்களில் பதவியில் இருந்திருக்காங்க. இதில் மத்தியிலையும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். 89, 91 மாறன் மந்திரியாக இருந்தார் முரசொலி மாறன். 96, 98 முரசொலி மாறன் மந்திரி. 99, 2004 முரசொலி மாறன் பாலுலா மந்திரி. 2006, 11 வரைக்கும் ஆராசா கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் 2G ஜெயிலுக்கு போன பிறகு பழனி மாணிக்கம், மூக்க அழகிரி இவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தாங்க. ஸோ நிர்வாகம்னா என்னன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த மாதிரி வாக்குறுதிகள் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் நம்ப வச்சு மக்களை கழுத்தறுப்பது. பெரிய அளவில் அனுபவ அறிவு இல்லாத மற்ற கட்சிகள், அண்ணா திமுக வந்து திமுகவோட ஒப்பிடும்போது நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு இன்னும் 30 வருஷம் திமுகவோட அதிகாரத்தில் இருந்திருந்தாங்கன்னாலும் மத்தியில் அவங்க அதிகாரத்தில் இருந்ததே கிடையாது. ஒரே ஒரு வருஷம் தான் இருந்தாங்க. அப்போ மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இருந்து நிர்வாக அனுபவ அறிவு கொண்டவர்கள் திமுகவினர். அந்த டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனே பாலு மத்திய மந்திரி எத்தனை வருஷம் இருந்தார்? 96, 98 1.5 வருஷம், வாஜ்பாய் பீரியடில் 4 வருஷம், 5.5 வருஷம், அப்புறம் மன்மோகன் சிங் 5 வருஷம், 10 வருஷத்துக்கு மேலே மத்திய மந்திரியாக இருந்தவர். எப்படி இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க? பிடிஆர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்தார். என்னங்க டிராஃப்டிங் கமிட்டியில் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அவர் உறுப்பினராக இருந்து இதை சேர்க்குறாரு. மந்திரியாகி 3 மாதம் செப்டம்பர் மாதத்தில் சாத்தியம் இல்லை. இதை விட ஒரு மோசடி ஏதாவது உண்டாங்க? எத்தகைய ஒரு அறிவு நேர்மை இதெல்லாம். இதை மற்றவன் பண்ணானா மன்னிச்சிடலாங்க. படித்து பாவம் போவான் ஐயோ என்று போவான், படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான்னு பாரதி அன்னைக்கு பாடினான் 100 வருஷத்துக்கு மேலே. அது இவர்களுக்கு தான் பொருந்தும். மார்ச் ஏப்ரலில் டிராஃப்டிங் கமிட்டி மெம்பராக இருக்க பிடிஆர் பழைய பென்ஷன் திட்டம்ன்றாரு. பதவிக்கு வந்த 4 மாதத்தில் எப்படி 6 மாதத்துக்குள்ளே இப்படி பெரிய ஒரு நிலைப்பாடில் மாற்றம் வரும்? அப்போ நீங்கள் வந்து எதையாவது சொல்லி ஓட்டை வாங்கிடணும், ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம். அதே தான் 1000 ரூபாய் ஸ்கீமு. தகுதி உள்ள அனைவருக்கும் நாங்கள் இன்னைக்கு என்ன அதில் எத்தனை செக்கு, அதில் எத்தனை கேட் கீப்பர்ஸு. இப்போ அதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் திட்டம் அதே தான் சொல்கிறாங்க. தகுதி உள்ள அனைவருக்கும். உங்கள் வாக்குறுதியில் தகுதி உள்ளவன் நான் கொடுத்தேன். நீங்கள் நான் கேட்குறேன், அனைத்து மகளிர்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன தகுதின்ற அடுத்த வார்த்தை ஏன் வருது? இல்லை, அனைவருக்கும் வீடுன்னா அனைவருக்குமா கட்டி தர முடியும்? இந்த பேச்சு இல்லாத பேச்சு. அதாவது வந்து மோசடி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணால் பேசலாம். கல்வி கடன் ரத்து எவ்வளோ பெரிய மோசடி. அண்ணா திமுக குடும்ப ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு போச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே நான் திமுகவுக்கு போட்டதில்லை சார். ஸ்டாலினுக்கு போட்டேன். கலைஞரை கூட பிடிக்காது, ஸ்டாலினை பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து கல்வி கடன் ரத்துன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இதே லயலா காலேஜ் உள்ள ஒரு பேரண்ட் என்கிட்ட சொன்னார், கடைநிலை ஊழியர், இன்றைக்கி நான் வந்து கஷ்டப்படுறேன் சார், பையன் வந்து 2 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு பேங்க்கில்
பையனுக்கு ட்ரிபிள் முடித்தான், பேங்க்காரன் கழுத்தை நெரிக்கிறான், பையன் தள்ளு வண்டி நடத்தி இன்றைக்கி சம்பாதிச்சிட்டு இருக்கான் சார், சரியாக வேலையும் கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளுன்னாரு. நான் ஓட்டு போட்டது என் பையனுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவாங்கன்ற காரணத்தை நம்பி தான் சார்னு. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மோசடிகள். ஆகவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை முற்றிலுமாக சாத்தியமற்றதாக ஆக்கும் வகையில் தான் இந்த இயக்குநரகம் மூடப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களின் கோபத்தை பெரிய அளவில் கிளறும். இப்போ நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா பீரியடில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கி அந்த அம்மா பஞ்சமாக பாதகத்தை பண்ணாங்க. அரசு ஊழியர்களை ராத்திரியில் வீடு பூந்து கைது பண்ணி ரொம்ப மோசமான ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதில் ஒரு 55 ஊழியர்கள் செத்தே போனாங்க. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 999 பேர் தவிர மற்றவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க. அந்த 999 பேரையும் எலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் 4 நாள் முன்னாலே எடுத்தாங்க, ஆனால் வேலைக்கு எடுத்தாங்க. பட் 2004 மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்தார்கள். அதன் பிறகு 2006 ஜெயலலிதா தோற்றுவதற்கு அந்த அரசு ஊழியர்கள் ஒரு காரணம். 2011 மறுபடியும் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தப்போ ஏதோ ஓரளவு செஞ்சாங்க. பட் இந்த மாதிரி நம்ப முடியாத வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கல. ஜெயலலிதா அரசு ஊழியர்கள் தான் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது உண்மை. ஆனால் இவர்களைப் போல நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவை போல அதிமுக அரசு ஊழியர்களை வஞ்சிக்கவில்லை, ஏமாற்றவில்லை என்பதுதான் உண்மை. இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸான இஷ்யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்முடைய ஊடக வெளிச்சத்தில் பேசப்பட வேண்டிய அளவுக்கு விவாத மேடைகளில் இது பேசப்படலை. இப்போ ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மொத்தமாக ஊற்றி மூடுறதுக்கான வேலையை திமுக கவர்மெண்ட் பண்ணியிருக்குது. ராமதாஸ் ஒருத்தர் தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுல ஒரு 3 விஷயத்த குறிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு திமுக அரசாங்கத்துல. ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த போராட்டங்களை வைத்து ஒரு நெருக்கடியில் இருப்பதாகவும் பார்க்க முடியல. 2வது, ஊடகத்திலே இது பெருசா விவாதமா வந்த மாதிரியும் தெரியல. இதனால் வரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல தேர்தல் களத்துல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியும் தெரியல. இல்ல, நீங்க எல்லாரும் ஒரு தப்பு பண்றீங்க. 3 தேர்தல்களில் திமுக ஜெயிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க, நம்ம எல்லாருமே சொல்றோம். நல்லா கவனிங்க, 19, 24 அளவுகோல் கிடையாது. அது மக்களவைத் தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே லோக்சபாக்கு ஒரு மாதிரியும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. நாம் எதை அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 21 அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அசம்பிளி எலெக்ஷன். அந்த அசம்பிளி எலெக்ஷனில் 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு சேர்ந்தும் பாமக எல்லாம் சேர்ந்தும் கிட்டத்தட்ட 75 சீட்டு ஜெயிச்சாங்க கூட்டணியோடு சேர்ந்து. மிகப்பெரிய ஒரு சாதனை அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒரு 4 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியாக தான் வந்து 100, 104 அப்படி தான் ஓடிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் மொத்தமாக சேர்த்தாலே 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வருது. 5000 ஓட்டு கீழே பல தொகுதிகள், 10,000 ஓட்டு கீழே பல தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. டி நகர்லாம் 37 ஓட்டில் திமுக ஜெயிச்சது, அதிமுக வேட்பாளரை வீழ்த்து. அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட நீங்கள் போகும் பொழுது நிச்சயமாக பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அரசு ஊழியர்களோட அந்த ஒரு எண்ணிக்கை என்பது 12 லட்சம் அரசு ஊழியர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஓட்டுக்கு 4 பேர்னா 48 லட்சம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு 40-45 லட்சம், கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் 21 திமுக ஓட்டு போட்டது எதை நம்பினா, இந்த மேனிஃபெஸ்டோவை நம்பி. ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அழற்சி அதிகமாகிடுச்சு. பல கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றலை, இவங்களும் நிறைவேற்றலை. ஆனால் அது குறைஞ்சபட்சம் நேர்மையாக அவங்களுக்கு இருந்தது. அதாவது இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கல. இந்த எலெக்ஷனில் அவங்களும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடம் கற்றுக்கிட்டாங்க அவங்களும். இவங்களோட 21 மேனிஃபெஸ்டோ தான் பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் 90 லட்சம் அரசு ஊழியர்களோட வாக்குகள் ப்ளஸ் சிறுபான்மையின மக்கள் 13%, அவங்களுடைய வாக்குகள், இது ரெண்டுமே இவங்களுக்கு வந்ததுக்கு காரணம். அது வரும் நாட்களில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கு பெரும் சவாலாகத்தான் இருக்கும். இந்த முடிவு, பழைய ஓய்வூதிய இயக்குநரகத்தை மூடக்கூடிய முடிவு நிச்சயம் தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேர் இருப்பாங்க வாக்காளர்கள். அவங்கக்கிட்ட பெரியதொரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இதற்கான விலையை திமுக 26 கொடுக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் 100% அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இதில் கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் முன்கூட்டியே சொன்னது, இப்பயும் சொன்னது, எங்களுக்கும் திமுகவும் சில முரண்பாடுகள்லாம் இருக்குங்க, ஆனால் கூட்டணியில் இருந்துகிட்டே நாங்கள் நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னாங்க. அது மாதிரி எதுவும் நெருக்கடிகள் கொடுத்தாங்க. சாம்சங் பிரச்சனை என்னாச்சு? சாம்சங் பிரச்சனையை தீர்த்ததுக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து 2 இடதுசாரிகளும் வீசிக்காமல் போய் முதலமைச்சருக்கு பொன்னாட போத்துறாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? 3 நாளைக்கு முன்னால் சிபிஎம்மோட செயற்குழு மாநில அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றுது. கொடுத்த வாக்குறுதிகளை சாம்சங் நிறுவனம் நிறைவேற்றலை. 1400 தொழிலாளர்கள் அப்படியே வேலைக்கு எடுத்து பண்ணாங்க. 400 பேரை தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 1000 பேர் ரோட்டில் நிற்கிறான். உள்ளே போன 400 பேரையும் கடுமையாக அவங்க அவமரியாதைப்படுத்துகிறாங்க. சாம்சங்கை உருவாக்கியிருக்க தொழிற்சங்கத்தில் சேரணும், மற்ற தொழிற்சங்கத்தில் சேரக்கூடாது நிர்பந்திக்கிறாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க.
இது ஒன்று. ரெண்டாவது, சாம்சங் தொழிற்சங்கத்துக்கு அனுமதி கொடுக்க மாநில அரசு தொழிலாளர் நலத்துறை இன்னமும் மறுக்குது. கோர்ட்டில் கேஸ் வரும்போது சாம்சங் நிறுவனத்தையும் ஒரு பார்ட்டியாக ஹைகோர்ட் அதில் சேர்த்த பிறகு அவங்க கருத்தை கேட்டுட்டு தான் பதில் சொல்லணும்னு அரசு சொல்லுது. இந்த மாதிரி வந்து கொடுத்த வாக்குறுதியிலேருந்து தமிழக அரசு மீறி இருக்கிறதுன்னு சிபிஎம்மோட மாநில செயற்குழு 3 நாளைக்கு முன்னால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. இதே சிபிஎம் தலைவர்கள் தான் போய் வந்து சாம்சங் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது. சாம்சங் பிரச்சனைக்கு தீர்வு கண்டதான் முதலமைச்சருக்கு மாலை போட்டு நன்றி தெரிவிச்சு அதே சிபிஎம் பிரச்சனை தீரில் 1000 தொழிலாளர் ரோட்டில் இருக்கான். மாநில அரசு தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மறுக்குது. நேற்றுக்கு முந்தா நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இதை விட ஒரு மோசடி அரசியல் ஏதாவது இருக்கும். அப்போ எதுக்கு போய் முதலமைச்சருக்கு நீ மாலை போட்ட? இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாதுங்க. ஜெயலலிதா கூட மோதுறாங்கன்னா நேரடியாக மோதுவாங்க, கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அந்த அம்மா 1.5 லட்சம் அரசு ஊழியர் தூக்கி வெளியில் அனுப்புகிறாங்கன்னா தூக்கி வெளியில் தான் போடுவாங்க. கைது பண்ணி போடு, யாரை வேணால் கைது பண்ணு. அதுக்காக தொழிலாளர் பிரச்சனை தீர்த்துட்டாங்கன்னு ஸ்ட்ரைக் முடிஞ்சோன்னு போய் ஜெயலலிதாவுக்கு மாலை போட்டுருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய மோசடியாக கேலி கூத்தா இருக்கும். அதான சாம்சங்கில் ஆயிருக்கு. எல்லாரும் போய் 3 வாரத்துக்கு முன்னால் மாலை போட்டாங்கங்க. திருமாவளவன், நம்முடைய முத்தரசன், கே பாலகிருஷ்ணன் எல்லாரும் போய் முதலமைச்சருக்கு சாம்சங் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட முதலமைச்சருக்கு நன்றி. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா இல்லையா? இப்போ 3 நாளைக்கு முன்னால் சிபிஎம் செயற்குழுவில் தீர்மானம் போடுறாங்க. சாம்சங் பிரச்சனை அப்படியே தொடர்கிறது. 1000 தொழிலாளர்கள் தெருவில் நிற்கிறாங்க. சாம்சங் நிர்வாகம் வாக்குறுதிகளை காப்பாற்ற மறுக்கிறது. மாநில அரசு தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற மறுக்கிறது. நாங்கள் தொழிற்சங்க அனுமதி கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து வேறு மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சாம்சங் வந்து அதில் இம்ப்ளீட் பண்ணுது, ஹைகோர்ட் இம்ப்ளீட் பண்ண அலோவ் பண்ணுது. கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலைன்றாங்க. அப்போ எதுக்கு போய் மாலை போட்டேன்? இந்த கேலி கூத்து எந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கா? அப்போ இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு நாங்கள் கூட்டணிக்குள்ளேயும் இருப்போம், உள்ளேருந்து போராடுவோம்னா நீ உள்ளேருந்து போராடினா என்ன, போராடாட்டி என்ன? உன் கோர் ஓட் பேங்க் அடி வாங்குதில்லை. உங்களுடைய வாக்கு வங்கி என்பது உங்களுடைய தொழிலாளர்கள். அவர்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து உள்ளே வந்து கொலாவிக்கிட்டு இருக்கீங்க, கடந்து போகிறீங்க. பிஜேபி அலையன்ஸில் இருக்க டாக்டர் ராமதாஸ் குரல் கொடுக்குறாரு. இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் பிரச்சனைங்க. இதுதாங்க அரசியல். எவன் கூட போகிறான், டெய்லி உட்காந்து பேசுகிறதா? 1.5 வருஷம் கிடக்குது எலெக்ஷனு. எவன் கூட வேணால் போவான், எவனுக்கும் அவஸ்தை கிடையாது. அதுவா பிரச்சனை? இப்போ அது தேர்தல் நேரத்தில் பார்க்கணும், கடைசி 2 மாதம். ஸோ மக்கள் பிரச்சனையிலேருந்து திமுக அரசு தப்பித்து ஓடுவதற்கு இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நான் இஷ்யூஸை பேசுகிறாங்க. பேச தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி இது மூலமாக திமுக அரசை தப்ப வைக்கிறாங்க. எதிர்கட்சி இந்த யூஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணல. அது அதிமுகவா இருக்கு, மெயின் அதிமுக. அவன் தானே இதை கையில் எடுக்கணும். இந்த நிலைமை இன்றைக்கி திமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா, அதிமுக ஆட்சியில் திமுக இதை பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துருவோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அதிமுக வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி இப்படி ஸ்டாண்டு எடுத்திருந்தா திமுக களத்தில் இறங்கி எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கும். அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஒரு எதிர்கட்சி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக முடங்கி கிடப்பது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மீடியா வந்து கம்ப்ளீட்டாக திமுக கிட்ட சரண்டர்ட் ஆகிடுச்சு. திமுகவிடம் எக்ஸப்ட் 1 or 2 சேனல்ஸ் பெரும்பாலானவங்க வந்து திமுக காலடியில் உட்காந்துருக்காங்க. அதனால் அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. நம்ம சொன்னது தான் நியூஸுன்னு வந்துடுச்சு. இப்போ எத்தனை பேர் நேற்று இதை விவாதித்தோம்? நேற்றும் அதிமுக யார் கூட போவோம்? விஜயோட போவோமா, பிஜேபியோட போவோமா, போவாதா? உலகமே அழிஞ்சாலும் அதிமுக விஷயத்தை தான் மீடியா பேசுமே இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த வேறு விஷயங்களை பேசவே பேசாது. அதுக்கு உதாரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த இந்த அறிக்கை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.